பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைய தியானம் லேவியராகமம் 13ஆம் அதிகாரத்திலிருந்து 15ஆம் அதிகாரம் வரை. இந்த அதிகாரங்களுக்குள்ளால் போவதற்கு முன்பதாக ஒரு சின்ன முகவுரை கூட நான் உங்களுக்கு சொல்கிறேன். நேற்றைய தினத்தில் நாம் படிக்கும்போது அசுத்தம் எது பரிசுத்தம் எது என்று நாம் தியானித்தோம். பழைய ஏற்பாட்டிலையும் ஆண்டவர் இப்படி ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறார், உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொண்டு பரிசுத்தராய் இருப்பீர்களாக, நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருப்பீர்களாக. இதே வார்த்தைகளை ஆண்டவர் புதிய ஏற்பாட்டிலையும் சொல்லியிருக்கிறார், நான் பரிசுத்தராய் இருப்பது போல நீங்களும் பரிசுத்தராய் இருப்பீர்களாக. ஆனால் பழைய ஏற்பாட்டில் இருந்த எதிர்பார்ப்பு கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. புதிய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய எதிர்பார்ப்பு சற்று வித்தியாசமாக இருக்கிறது. ஆனால் ரெண்டுலேயுமே நம்ம ஒரே தேவன்தான். தேவன் எப்பொழுதுமே பரிசுத்தமாக தான் இருக்கிறாரு. ஆனால் பழைய ஏற்பாட்டில் மோசே மூலமாக தீர்க்கதரிசிகள் மூலமாக ஓரளவுக்கு தான் கர்த்தருடைய பரிசுத்த வெளிப்பாடை பெற்றுக்கொண்டு அதை ஜனங்களுக்கு கொடுக்க முடிந்தது. அதனால தான் பழைய ஏற்பாட்டில் நம்ம வெளிப்புறமான அந்த தூய்மையான காரியங்களை அவங்க செய்து தான் ஆண்டவரை ஆராதிக்க முடியும், அந்த காரியங்களை பார்க்குறோம். ஆனால் புதிய ஏற்பாட்டில் பரிசுத்தம் என்று ஆண்டவர் சொல்லும்போது அது அதிகமாக நம்முடைய இருதயத்தையும் உள்ளான வாழ்க்கையையும் குறிக்கிறது. ஏன்னா இயேசு அவர் தேவ குமாரனாக இருக்கிறதுனால அவர் தேவனோட பரிசுத்தம் என்ன என்பதை அவர் சரியாக முழு வெளிப்பாடோட இயேசு புதிய ஏற்பாட்டு நாட்களில் நமக்கு கொடுத்திருக்கிறார். இயேசு சொல்லுகிறார், தேவன் ஆவியாக இருக்கிறார். அப்போ ஆவியான தேவனை நாம் தொழுது கொள்ள வேண்டும் என்றால் நமக்கு தேவை என்னதான், ஆவியோடும் உண்மையோடும் நாம் தொழுது கொள்ள வேண்டும். ஆனால் பழைய ஏற்பாட்டில் மோசையாலேயோ மற்றவர்களாலேயோ இயேசுவின் அளவுக்கு ஆண்டவருடைய பரிசுத்தத்தை என்ன பண்ண முடியல, வெளிப்படுத்த முடியாததுனால தான் ஆண்டவர் கொஞ்சம் கொஞ்சமாக அவரை வெளிப்படுத்துகிறார். இயேசு இந்த பூமியில் வரும்போது அவர் முழுமையாக தேவனை வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். ஸோ அதனால் நீங்கள் பழைய ஏற்பாட்டில் எப்படி இருக்குது, புதிய ஏற்பாட்டில் எப்படி இருக்குது, ஒரே குழப்பமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் என்ன பண்ண வேண்டாம், யாருமே குழப்பம் அடைய வேண்டாம். ஆண்டவர் நாம் புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு தான் கொஞ்சம் கொஞ்சமாக அவரை என்ன பண்ணுகிறார், அவர் வெளிப்படுத்துகிறார். இந்த வருஷத்தில் கூட நம்ம வேதம் முழுவதுமாக படித்து முடிக்கும்போது நமக்கு இன்னும் காரியங்களை ஆண்டவர் அதிகமாக நேர்த்தியாக அவர் வெளிப்படுத்துவார். இன்றைய தியானத்திற்கு ஒரு தலைப்பு உண்டென்றால் அது என்னவென்றால், தீட்டு எது தூய்மை எது. ஸோ இந்த தீட்டு என்று சொல்லுவது இதுக்கு முந்தின நாள்லேயே 12ஆம் அதிகாரத்திலேயே துவங்கி இருக்கிறது. அந்த காரியத்தை கூட நம்ம படிக்கலாம். ஸோ இப்போ நான் 13ஆம் அதிகாரத்திலிருந்து நான் ஆரம்பிக்கிறேன். 13ஆம் அதிகாரத்தில் இந்த குஷ்டரோகத்தை குறித்து ஆண்டவர் அந்த அதிகாரம் முழுவதுமாக அதை குறித்து எழுதியிருக்கிறதை பார்க்கிறோம். இப்போ பழைய ஏற்பாட்டு லேவியராகமம் இந்த நாட்களில் ஒரு மனுஷனுக்கு குஷ்டரோகம் வரும் என்றால் அது அவனுக்கு தீட்டாக எண்ணப்பட்டது. அவன் தீட்டுள்ளவன், அவன் மற்றவர்களோடு என்ன பண்ண முடியாது, பழக முடியாது, அவனை ஒதுக்கி வைப்பாங்க அல்லது தனிமைப்படுத்துவாங்க. அப்போ ஆசாரியன்தான் போய் பார்க்கணும், அந்த மனுஷனுக்கு குஷ்டரோகம் இருக்குதா இல்லையா. இந்த காரியங்களை செய்வது ஒரு ஆசாரியனுடைய ஒரு வேலை. அப்போ இந்த அதிகாரம் முழுவதுமாக படிக்கும்போது ஒரு மனுஷனுக்கு குஷ்டரோகம் இருக்குதா இல்லையா என்பதை எப்படி கண்டுபிடிக்கணும், ஆசாரியர்களுடைய வேலைகள் என்ன, அதை தான் நீங்கள் வாசிப்பீங்க. அதுக்கு அடுத்த அதிகாரம் 14ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது ஒரு மனுஷனுக்கு குஷ்டரோகம் இருக்குது என்று கண்டுபிடிக்கப்பட்டால் அந்த மனுஷன் எப்படி தனிமைப்படுத்தப்பட வேண்டும், எத்தனை நாட்கள் அவன் தனிமையாக இருக்கணும், திரும்பவுமாக போய் ஆசாரியன் பார்த்து அவன் குஷ்டரோகம் மாறி இருந்தான் என்றால் அவன் எப்படி சுத்திகரிக்கப்பட வேண்டும், சுத்திகரிக்கப்பட்டு திரும்பவுமாக மற்றவர்களோடு அவன் பழகலாம், அதுக்கு என்ன செய்யலாம், இந்த காரியங்களை தான் இந்த 14ஆம் அதிகாரத்தில் நாம் படிக்கிறோம். ஸோ அப்போது குஷ்டரோகம் இருக்குது, தோல் வியாதி அவங்களுக்கு காணப்பட்டதுன்னா அவங்களால மற்றவங்களோட கூட சேர்ந்து ஐக்கியம் பண்ண முடியாது. ஸோ இன்றைக்கு இந்த புதிய ஏற்பாட்டு நாட்களில் இந்த கட்டளைகளை இயேசு இந்த பூமிக்கு வந்த பிறகு எப்படி மாற்றி அமைத்திருக்கிறார் என்று நம்ம பார்த்து இன்னைக்கு எப்படி நாம் இயேசுவை பின்பற்றலாம் என்று நம்ம தியானிக்க போகிறோம்.
மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து 4ஆம் வசனம் வரைக்கும் நம்ம பார்க்கும்போது, இயேசு மலை பிரசங்கம் முடித்த பின்பு அவர் கீழே வருகிறார். 2ஆம் வசனம், அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து, ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்றான். 3ஆம் வசனம், இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு என்றார். உடனே குஷ்டரோகம் நீங்கி அவன் சுத்தமானான். இயேசு அவனை நோக்கி, இதை நீ ஒருவருக்கும் சொல்லாதபடி எச்சரிக்கையாயிரு. ஆகிலும் அவர்களுக்கு சாட்சியாக நீ போய் ஆசாரியனுக்கு உன்னை காண்பித்து மோசே கட்டளையிட்ட காணிக்கையை செலுத்து என்றார். இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது, குஷ்டரோகம் பிடித்த ஒரு மனிதன் இயேசுவை பார்க்க வருகிறான். அவன் சொல்லுகிறான், இயேசுவே, என்னை நீங்கள் சுத்தமாக்குங்க, சுகமாக்குங்க என்று சொன்னபோது, இயேசு அவருடைய கரத்தை நீட்டி அவனை தொட்டு சுத்தமாக்குகிறார். இயேசு எவ்வளவோ அற்புதத்தை இந்த பூமியில் வாழும்போது செஞ்சார். அவருடைய வார்த்தையை அனுப்பி சுத்தமாக்கினார், சுகமாக்கினார். இன்னும் பலவேறு வகைகளில் அவர் அற்புதங்களை செய்கிறார். ஆனால் இந்த இடத்துல இயேசு ஏன் அவருடைய கரத்தை நீட்டி அவனை தொட்டு, அந்த குஷ்டரோகியை தொட்டு அவனை சுத்தப்படுத்தினார் என்று நாம் தியானிக்கும் போது நம்ம பார்க்குறோம், இயேசு இந்த பூமியில் வந்தபோது அந்த குஷ்டரோகத்தினால ஒரு மனிதன் தீட்டு என்று இருக்கிறான். அவனை வேற யாரும் தொடக்கூடாது, அவனும் மற்றவங்க யாரும் என்ன பண்ணக்கூடாது, தொடக்கூடாது. அப்படி தொட்டால் அவனுக்கு இருக்கக்கூடிய தீட்டு மற்றவர்களுக்கும் வந்துவிடும். ஆனால் இயேசு அவனை தொட்டு இந்த பிரமாணத்தை இயேசு என்ன செய்கிறார், மாற்றுகிறார். அவனை தொட்டபோது இயேசு தீட்டானவராக மாறவில்லை, மாறாக அவன் சொஸ்தமாகிறான். ஆனால் அந்த ஆசாரியத்துவ ஊழியம் இயேசுவின் நாட்களில் தொடர்ந்து இருந்தபடியால் இயேசு அவன்கிட்ட சொல்கிறாரு, நீ போய் ஆசாரியனுக்கு உன்னை காண்பித்து நீ செலுத்த வேண்டிய காணிக்கையை நீ செலுத்து என்று சொல்லி. ஸோ அப்போ இயேசு நமக்கு ஒரு புதிய பிரமாணத்தை அவர் கொண்டு வருகிறார். இயேசுடைய பிரசன்னத்தில், அல்லது இயேசு இந்த பூமிக்கு வந்த பிறகு எந்த ஒரு நோய் உள்ளவங்க கூட, சேஷமாக தோல் வியாதி உள்ளவங்களாக இருக்கலாம், அல்லது பக்கத்தில் போனாலே நாற்றம் அடிக்கக்கூடிய வியாதி இருக்கிறவர்களாக இருக்கலாம். ஆனால் ஒருவருமே இயேசு இந்த பூமியில் நம்முடைய பாவத்தையும் சாபத்தையும் வியாதியையும் அவர் மேலே அவர் சுமந்தபடியால் அவர் தீட்டுள்ளவராக அவர் மாறினார். அவர் நமக்காக தீட்டுள்ளவராக மாறினதுனால இன்னைக்கு ஒருவருமே தீட்டுள்ளவர்கள் அல்ல. எந்த வியாதி உள்ளவர்களாக இருந்தாலும் தேவ சமூகத்தில் ஆண்டவரே, இயேசுவே என்று நம்ம வரும்போது அவர் நம்மை சந்திக்கிறார். நம்ம தொடர்ந்து அடுத்த அதிகாரத்தை, இன்னும் ஒரு அதிகாரத்தை கூட நம்ம பார்க்கலாம். 15ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கும்போது, இதில் நம்முடைய உடம்பிலிருந்து, சரீரத்திலிருந்து வெளியில் வரக்கூடிய திரவங்களை குறித்து நம்ம பார்க்கிறோம். நம்ம உடம்புலேருந்து வெளியில் வரக்கூடிய அந்த திரவங்கள் எதுவாக இருந்தாலும் அதை மற்றவர்கள் தொடும்போது அவர்கள் தீட்டுள்ளவர்களாக மாறுகிறார்கள். அது இரத்தமாக இருக்கலாம், அல்லது சுத்தமில்லாத கழிவுகளாக இருக்கலாம், எந்த விதமான உடம்பிலிருந்து வரக்கூடிய நீராக இருக்கலாம். அது நாம் ஒரு இடத்துல உட்காரும்போது அதே இடத்துல இன்னொருத்தங்க வந்து உட்கார்ந்தாங்கன்னா அந்த தீட்டு அவர்களுக்கும் என்ன ஆகுது, பரவுகிறது. ஸோ இந்த அதிகாரத்தை நீங்கள் முழுவதுமாக படித்து பார்க்கும்போது ஒருவர் மூலமாக அந்த தீட்டு எப்படி மற்றவர்களுக்கு பரவுகிறது நம்ம பார்க்குறோம். இதே காரியத்தை நீங்கள் 12ஆம் அதிகாரத்தில் கூட நீங்கள் பார்க்கலாம். ஒரு ஸ்திரீ ஒரு ஆண் பிள்ளையை பெற்றால், அல்லது தொடர்ந்து ஒரு ஸ்திரீ ஒரு பெண் பிள்ளையை பெற்றால், அந்த ஸ்திரீயுடைய சரீரத்தில் இருக்கக்கூடிய அந்த உதிர ஊறலின் மூலமாக அவள் தீட்டாக எண்ணப்படுகிறாள். இன்றைக்கும் கூட நிறைய கலாச்சாரங்களில், நிறைய குடும்ப கலாச்சாரங்களில் இப்படி இந்த தீட்டு என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம் தவறாக புரியப்பட்டிருக்கிறது. இன்றைக்கி நிறைய பேர் இந்த மாதிரி மற்றவர்களை பார்த்தா சொல்லுவாங்க, அவங்க முகத்தை பார்க்காதுங்க, பார்த்தா தீட்டு உனக்கு வந்துடும், அவங்க முகத்தில் முழிக்காதுங்க, அசுத்தமானவங்க, தீட்டாக இருக்கிறாங்க, இந்த நாட்களில் அவங்க தீட்டாக எண்ணப்பட வேண்டும், பெண்கள் இந்த நாட்களில் அவர்கள் தீட்டாக இருப்பாங்க, அவங்கள தொடாதுங்க, அவங்க பக்கத்தில் உட்காராதுங்க. ஆனால் இயேசு
புதிய ஏற்பாட்டு நாட்களில் நமக்கு புதிய பிரமாணத்தை தருகிறார். எல்லா விதமான தீட்டையும் இயேசு அவர் மேலே அவர் சுமந்தபடியால் எந்த விதமான வாழ்க்கை சூழலில் நாம் காணப்பட்டாலும் அது நமக்கு தீட்டாக எண்ணப்படாது. ஒரு வசனத்தை கூட நம்ம படிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் 21ஆம் வசனத்தை கூட நான் வாசிக்கிறேன். மத்தேயு 9:20. அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ, பெரும்பாடு என்று சொன்னால் சரீரத்திலிருந்து அசுத்த இரத்தம் 12 வருடங்களாக வடிந்து கொண்டே இருக்கிறது. அப்போ மற்றவர்கள் மத்தியில் சமுதாயத்தில் தீட்டாக எண்ணப்பட்ட ஒரு சகோதரி, மற்றவர்களோடு சேர முடியாது, தனித்து வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு ஸ்திரீ, அவமானத்தோடு வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு ஸ்திரீ. அவளை தொடுறவங்கெல்லாம் தீட்டாயிருவாங்க, அவள் யாரெல்லாம் தொடுறாங்களோ அவங்க தீட்டாயிருவாங்க. ஆனால் என்ன நடக்குதுன்னா, இந்த ஸ்திரீ இயேசு அந்த வழியாக போய் கொண்டிருந்த போது இயேசுடைய வஸ்திரத்தின் ஓரத்தை அவள் தொடுகிறாள். தொட்ட உடனே என்ன நடக்குது? அந்த இடத்துல இயேசுவிடமிருந்து வல்லமை புறப்பட்டு அந்த ஸ்திரீ சுகமாகிறாள், சொஸ்தமாகிறாள். இயேசு நம்முடைய தீட்டு, வியாதி, வாழ்க்கை சூழல்களில் நமக்கு வரக்கூடிய அசுத்தமாக கருதக்கூடிய காரியங்கள் எல்லாவற்றையும் இயேசு அவர் மேலே சுமந்ததுனால நம்முடைய வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையில் நம்ம இருந்தாலும் அவருடைய தூய்மையை அவர் நமக்கு தருகிறார். அவருடைய தூய்மையை அவருடைய மரணத்தின் மூலமாகவும் அவருடைய உயிர்த்தெழுதலின் மூலமாகவும் அவர் நமக்கு தர்றதுனால எந்த சூழ்நிலையில் நம்ம கடந்து போய் கொண்டிருந்தாலும் நம்ம அசுத்தமானவர்கள் அல்ல, தனிமைப்பட்டு இருக்க வேண்டிய தேவை அல்ல, அவமானத்தின் அடையாளங்களாக அல்ல, நம்மை ஒரு கனத்திற்குரிய ஒரு பாத்திரங்களாகவே ஆண்டவர் நம்மை வைத்திருக்கிறார். இதை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய யார் வேண்டுமானாலும் சரி, உங்களுடைய கலாச்சாரத்தில் அல்லது குடும்ப பின்னணியில் ஒருவேளை ஆண்டவருடைய சத்தியத்தை தெரியாதவர்கள் உங்களை அவங்க தீட்டு, அவங்க முகத்தில் முழிக்காதுங்க, அவங்கள தொடாதுங்க, தொட்டா அசுத்தமாயிருவீங்க, பார்க்காதுங்க என்றெல்லாம் சொல்லி பல வார்த்தைகளை சொல்லி உங்களை புண்படுத்தியிருக்கலாம், காயப்படுத்தியிருக்கலாம், அவமானத்தை, நிந்தையை உங்கள் மேலே அவங்க கொடுத்துருக்கலாம், ஒதுக்கி வச்சிருக்கலாம். ஆனால் இந்த நேரத்தில் உங்களுக்காக உங்களுடைய அவமானத்தையும் உங்களுடைய அசுத்தங்களையும் அவர் மேலே சுமந்த இயேசு இன்றைக்கு உங்கள் ஒவ்வொருவரையும் நேசித்து அவருடைய தூய்மையே அவர் உங்களுக்கு தருகிறார். நம்ம ஜெபிக்கலாமா? எவ்வளோ பெரிய பாக்கியம் பார்த்தீங்களா இயேசுவை பின்பற்றுவது. அன்பான இயேசுவே, எங்கள் ஒவ்வொருவருடைய தீட்டுகளையும் அசுத்தங்களையும் தோல் வியாதிகளையும் வாழ்க்கையிலுடைய எந்த சூழ்நிலையில் இருந்து வரக்கூடிய அசுத்தத்தையும் நீங்கள் சிலுவையில் சுமந்தீங்களே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன், உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நேரத்தில் கூட இயேசுவை விசுவாசிக்கிறதன் மூலமாக உம்முடைய தூய்மையை நீர் எங்களுக்கு கொடுக்கிறீரே, உமக்கு நன்றி அப்பா. இதை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொருவர் மேலும் இயேசுடைய தூய்மை இந்த நேரத்தில் காணப்படுவதை அவர்கள் உணர்ந்து கொள்வார்களாக. அவர்களுக்குள்ளால ஒரு தூய்மையான உணர்வு இந்த நேரத்தில் கடந்து வருவதாக. அவமான உணர்வுகள் இயேசுவின் நாமத்தினால அகன்று போவதாக. தீட்டாக எண்ணப்படக்கூடிய உணர்வுகள் இயேசுவின் நாமத்தினால அகற்றப்படுவதாக. எல்லா விதமான தோல் வியாதிகளும் இயேசுவின் நாமத்தில் மறைந்து போவதாக. பெரும் பாடுகள் இயேசுவின் நாமத்தில் மறைந்து போவதாக. இயேசுவின் சுகம், இயேசுவின் தூய்மை ஒவ்வொருவர் மேலும் காணப்படுவதாக. ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தபடியால் உமக்கு நன்றி. மீட்பர் இயேசுவின் மூலம் கேட்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you. God bless you.